Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மனித வாழ்வில் சகல பகுதிகளுக்கும் வழிகாட்டி இருக்கின்றது. இந்த அடிப்படையில் இரவு நேரத்தில் ஒரு அடியான் எவ்வாறு அவன் இறைவனுக்கு மிக நெருக்கமாக முடியும் என்ற வழிகாட்டல்களை மிக அழகாக சொல்லித் தந்திருக்கின்றது. ஒவ்வொரு முஸ்லிமையும் பின்னிரவில் எழும்பி வணக்கம் புரிந்து அல்லாஹ்வுடைய உயரிய கூலிகளை பெற்றுக்கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அடியான் மனிதர்களுடைய கண்களை விட்டும் தூரமாக தனித்திருந்து இறைவனுக்காக மாத்திரமே வணக்கம் புரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சமும் பயபக்தியும் ஏற்படுகிறது. இந்த அண்ட சராசரத்தின் இரகசியத்தை, இந்த படைப்பினங்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தை எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த தூய்மையான நேரத்தில் ஏற்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் அல் குர்ஆனை சிந்தனையுடன் ஓதக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த இரவின் பின்னிரவிலே பிரார்த்தனைகள் கபூல் செய்யப்படுகின்றன. எனவே அல் குர்ஆனிலே சூரா அல் இஸ்ரா 79ஆம் வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான்: வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் அஸா அய்யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. மேலும் இரவில் நீ எழும்பி உனக்கு உபரியான ஒரு மேலதிகமான ஒரு செயலாக தொழுவீராக, உமது இரட்சகன் உம்மை ஒரு புகழ்ச்சிக்குரிய இடத்தில் எழுப்புவான் என்ற அடிப்படையிலே அல் குர்ஆன் வசனம் கூறியிருக்கின்றது. அல் குர்ஆனுடைய மற்றொரு வசனத்திலே சூரா சஜிதா 16ஆம் வசனம் மூமின்களுடைய பண்பு சம்பந்தமாக இவ்வாறு கூறுகின்றது: ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜா யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இறை விசுவாசிகள் அவர்களுடைய விலாக்கள் படுக்கைகளை விட்டும் தூக்கத்தை விட்டும் தூரமாகும். அவர்களுடைய இரட்சகனை அச்சத்துடனும் ஆதரவுடனும் பிரார்த்திப்பார்கள், நாம் கொடுத்தவற்றிலிருந்து தர்மம் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா மூமின்களுடைய பண்பை பற்றி கூறியிருக்கின்றான். சூரா அல் ஃபுர்கான் 64ஆம் வசனத்திலே வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அந்த இறை விசுவாசிகள் இரவு நேரத்திலே சிரம் பணிந்தவர்களாக நின்றவர்களாக அந்த இரவை கழிப்பார்கள் என்று கூறியிருக்கின்றார். இவ்வாறுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸிலே இந்த விடயத்தை மிக அழுத்தமாக ஆழமாக கூறியிருக்கின்றார்கள். திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள்: அலைக்கும் பி கியாமில் லைல், நீங்கள் இரவு நேரத்தில் நின்று வணங்குங்கள். ஃபஇன்னஹு தாபுஸ் சாலிஹீன கப்லகும், அது உங்களுக்கு முன்னுள்ளோர்களுடைய வழக்கம். வ குர்பத்துன் இலல்லாஹ், அல்லாஹ் பக்கம் நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. வ மன்ஹாத்துன் அனில் இஸ்ம், பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடியது. வ தக்ஃபீருன் லிஸ்ஸய்யாத், பாவங்களை நன்மைகளாக மாற்றக்கூடியது. வ முத்ரிதத்துன் லித்தாய் அனில் ஜஸத், உடலை விட்டும் நோயை விரட்டக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள்.
இந்த நபி வழியிலே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த கருத்திலே பல விடயங்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றன. அதிலே பின்னிரவில் ஒரு அடியான் எழும்பி இறைவனை வணங்குவது அவனை நோயிலிருந்து காப்பாற்றக்கூடியது என்ற விடயம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிறது. இன்னல்லாஹ யும்ஹிலு ஹத்தா இதா ذهب ثلث الليل الأول. நிச்சயமாக அல்லாஹ் விட்டு வைக்கிறான், இரவுடைய முந்திய மூன்றில் ஒரு பகுதி செல்லும் வரைக்கும். அந்த நேரம் சென்று விட்டால் நஸல இல ஸமாஇ துன்யா, அவன் கீழ்வானத்துக்கு இறங்கி ஃபயகூல் ஹல் மின் முஸ்தக்ஃபிர் ஹல் மின் தாயிப் ஹல் மின் தாயின் ஹத்தா யன்ஃபஜிர் அல் ஃபஜ்ர். அல்லாஹு தஆலா அந்த அடிவானத்துக்கு வந்து பாவமன்னிப்பு தேடக்கூடிய யாரும் இருக்கின்றார்களா? தௌபா செய்யக்கூடிய பாவம் மீட்சி பெறுவதற்காக இறைவனிடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்களா? பிரார்த்திக்கக்கூடிய யாரும் இருக்கிறார்களா என்று அந்த இறைவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இது அதிகாலை வரும் வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கும் என்று அந்த மேற்கூறிய நபி மொழியிலும், இன்னும் ஒரு நபி மொழியில், அந்த நபி மொழி முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது. அது இவ்வாறு அமையப்பட்டிருக்கிறது. யன்சிலு ரப்புனா அஸ்ஸ வஜல்ல குல்ல லைலத்தின் இல ஸமாஇ துன்யா ஹீன யப்கா ஸுலுஸுல் லைல் ஃபயகூல் மன் யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு மன் யஸ்அலுனி ஃபஅஉதியஹு மன் யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இரவிலும் அடிவானத்துக்கு வந்து கடைசி பின்னிரவு மிச்சமாக, இரவை மூன்றாக பிரித்து கடைசி பின்னிரவு மிச்சமாக மீதியாக இருக்கும் பொழுது அவன் கேட்கின்றானாம், என்னிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய யாரும் உண்டா? அவர்களுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்வேன். கேட்கக்கூடிய யாரும் இருக்கிறார்களா? அவர்கள் கேட்பதை நான் கொடுப்பேன். பாவமன்னிப்பு தேடக்கூடிய யாரும் இருக்கிறார்களா? அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பை வழங்குவேன், மன்னிப்பேன் என்று அல்லாஹு தஆலா கூறக்கூடிய இந்த விடயத்தை முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நபிமொழியை முஸ்னத் அஹ்மதிலே மீண்டும் நாங்கள் காண முடிகிறது. அதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைலி ஃபஸல்லா வ ஐகத இம்ரஅத்தஹு ஃபஸல்லத் ஃபைன் அபத் நலஹ ஃபி வஜ்ஹிஹல் மா. ஒரு மனிதன் இரவு நேரத்தில் எழும்பி தொழுது, அவனுடைய மனைவியை எழுப்பி அவளும் தொழுது, அவள் மறுத்தால் அவளுடைய முகத்திலே அவன் தண்ணீரை தெளித்து விடுவானாக இருந்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக, இரக்கம் காட்டுவானாக என்றும், வரஹிமல்லாஹு இம்ரஅத்தன் காமத் மினல் லைலி ஃபஸல்லத் வ ஐகதத் ஜௌஜஹா ஃபஸல்லா ஃபைன் அபா நலஹத் ஃபி வஜ்ஹிஹில் மா. மேலும் இன்னும் ஒரு பெண்ணுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக, இரக்கம் காட்டுவானாக. அவள் இரவு நேரத்தில் எழும்பி தொழுது, தனது கணவனையும் எழுப்பி அவனும் தொழுது, அவன் மறுத்தால் அவனுடைய முகத்திலே அவள் தண்ணீரை தெளிப்பாளே, இவ்வாறான பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நாம் அந்த நபிமொழியை காண முடிகிறது. எனவேதான் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இரவுடைய பிந்திய நேரத்திலே எழும்பி அவர்கள் தங்களுடைய பாவமன்னிப்பை பெறுவதற்கும், இந்த உலகத்துடைய படைப்புகளுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ் ஏன் இவைகளெல்லாம் படைத்திருக்கிறான் என்பதை சிந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்பும் அந்த இரவுடைய பின்னரவில் ஏற்படுகிறது. அல்லாஹ் நாம் கேட்பதை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்ற காரணத்தினால்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியாக இருந்தும் கூட அவர்கள் இரவு நேரத்தில்
எழும்பி தங்களுடைய பாதங்கள் வீங்கும் அளவுக்கு வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், நின்று வணங்கி இருக்கிறார்கள். அதை பற்றி அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது, அஃபலா அக்கூன் அபுதன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று கூறினார்கள் என்று முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த பின்னரவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேர காலத்துடன் தூங்கி நேர காலத்துடன் இரவு 3-4 மணி அளவிலே 5 மணி அளவிலே அவன் இறைவனிடத்திலே அதிகமாக பாவமன்னிப்பு தேடக்கூடிய, இஸ்திக்பார் செய்யக்கூடிய, அதிகமாக அல் குர்ஆனை ஓதக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எமது முன்னோர்கள் அஸ்ஸலஃபு ஸாலிஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பின்னரவை மிகவும் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள், பெருமதியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இப்னுல் ஹாஜ் அவர்கள் அல் மதுஹல் என்ற நூலில் இவ்வாறு சொல்கிறார்கள். இரவு வணக்கத்தில் அதிகமான பயன்பாடுகள் இருக்கின்றன. எனவே ஒரு அறிவை தேடக்கூடிய மாணவன் இந்த நேரத்தை தவறவிடக்கூடாது. இது புயல் காற்று மரங்களிலிருந்து காய்ந்த இலைகளை வீழ்த்துவதை போன்று ஒரு மனிதனுடைய பாவங்களை வீழ்த்திவிடும், அழித்துவிடும் என்றும், இந்த இராவணக்கம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஒளிமயமாக்கும், முகத்தை அழகுபடுத்தும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சோம்பேறித்தனத்தை போக்கும், உடலை சுறுசுறுப்பாக்கும். இந்த இராவணக்கம் புரியக்கூடிய இடத்தை கூட பூமியிலிருந்து மனிதர்கள் நட்சத்திரங்களை பார்ப்பதை போன்று வானத்தில் இருந்து கொண்டு வானவர்கள் இந்த இடங்களை பார்க்கிறார்கள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னுல் கைம் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இராவணக்கம் புரியக்கூடியவர்களை பற்றி இவ்வாறு சொல்கிறார்கள். யுஹ்யூன லைலஹும் பிதாஅத்தி ரப்பிஹிம் பிதிலாவத்தின் வதலர்ருஇன் வசுஆலி வஅயூனுஹும் தஜ்ரி பிஃபைதி துமூஇஹிம் مثل انهمال الوابل الهطالي في الليل رهبان وعند جهادهم لعدوهم من أشجع الأبطال بوجوههم أثر السجود لربهم وبها شئة نوره المتلالي. இது ஒரு அருமையான கவிதை தொடர். பின்னரவில் எழும்பி இறைவனை வணக்கம் புரியக்கூடிய நல்லடியார்கள் பற்றி இப்னுல் கைம் ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறிய கருத்துக்கள். அதனுடைய பொருட்கள் இவ்வாறு அமைகிறது. இறை விசுவாசிகள் தங்களுடைய இரவை அவர்களுடைய இரட்சகனுக்கு வழிபடுவதில் உயிர்ப்பிப்பார்கள். குர்ஆன் ஓதுவதிலும், அவனிடத்தில் கெஞ்சி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதிலும், அவனிடத்தில் அவர்களுடைய தேவைகளை கேட்டுக்கொள்வதிலும் அவர்களுடைய இரவை கழிப்பார்கள். பெரும் மலையிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்று அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் பெருக்கெடுத்தோடும். இரவு நேரத்தில் அவர்கள் துறவிகளை போன்றிருப்பார்கள். பகல் நேரத்தில் விரோதிகளுடன் போர் புரியும் பொழுது பெரும் வீரர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய முகங்களிலே அவர்களுடைய இரட்சகனுக்கு சிரம் பணிந்த அடையாளம் இருக்கும். அவற்றிலே அவனுடைய பிரகாசிக்கும் கதிர்வீச்சுக்கள் இருக்கும் என்று இந்த கவிதை தொகுப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு மோமினும், ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இந்த இரவுடைய பின்னரவை தங்களுடைய வாழ்நாளில் தவற விடுவார்களாக இருந்தால் மிக பெரும் நஷ்டத்தை அடைகிறார்கள். அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கும் சந்தர்ப்பங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே தவறுவிடுகிறார்கள். எனவே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த இரவுடைய பின்னரவில் நேர காலத்துடன் தூங்கி இரவுடைய பின்னரவிலே எழும்பி இறைவனை வணக்கம் புரிவதிலே, நின்று வணங்குவதிலே, சுஜூது செய்வதிலே, ருக்கு செய்வதிலே, ஏனைய வணக்கங்கள், குர்ஆன் ஓதுவது, பாவ மன்னிப்பு தேடுவது, தௌபா செய்வது, தங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொள்வது, இவ்வாறான விடயங்களிலே தங்களுடைய நேரங்களை கழிப்பார்களாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு எம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வார்.